நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியிலே இவ்வளோ வருஷமாக இருக்குங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் கண்டிப்பாக பண்ண முடியுமா சினிமாவில்? அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி யாரும் சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியில் மட்டும் கிடையாது, இப்போ ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் மட்டும் கிடையாது. இல்லை சகிலா மாமா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஆமாம் உண்மையாலுமே அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிடுவாங்க தான். கூப்பிடுவோம் தான், அது இருக்குதான். அதை நான் இல்லது சொல்லுது கிடையாது, அது இருக்கு. அந்த மீ டூ விஷயம் வந்து தெரியுமா, அந்த பொண்ணு சொல்றீங்க இவங்களுக்கு போய் காம்ப்ரமைஸ் பண்ணுங்க, அவங்களுக்கு போய் காம்ப்ரமைஸ் பண்ண ஒரு டைம் பண்ணனா ஒரு மிஸ்டேக் ஆக சொல்றான். அதே மிஸ்டேக் திருப்பி திருப்பி பண்ணா அது மிஸ்டேக் கிடையாது, அது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஏன்னா இப்போ சுசித்ரா அவர்களுமே நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணாங்க. என்ன தனுஷ் சார் மேலே அது ரொம்ப ரொம்ப தப்பா. தனுஷ் பத்தி பேசுறது எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆக்டர் சஞ்சனா சிங் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. ஸோ பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேட்டைக்காரி, ஆமாம், ஸோ அந்த படத்து இப்போ தான் ட்ரைலர்லாம் பார்த்தோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ஆக்ஷன் பேக்டு ஃபிலிமாக இருக்குது. இது வரைக்கும் வருவீங்க ஏதாவது ஒரு டான்ஸ் மூமெண்ட் இருக்கும், இல்லை ஏதாவது ரொமான்ஸ் இருக்கும், அப்படி இருக்கும். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவியாக இருக்குது. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் மேம். சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். முதலாக 15 இயர்ஸில் பண்ண ஆக்ஷன் ஹீரோயின்னா வேட்டைக்காரி படம் தான். ஸோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பண்ணியாச்சு. எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்த ஒரு அட்வென்ச்சர் மாதிரி ஆயிடுச்சு அந்த படம். நம்ம ரிஹர்சல் இல்லாமல் மலை கீழே தான், மழை வந்துகிட்டே இருந்த ரிஹர்சல் பண்ண டைமில். அப்புறம் மழை ஸ்டாப் ஆனதுக்கு வெயிட் பண்ணுறக்கு ஷூட் பண்ணது நிறைய கஷ்டம் பார்த்துருக்கு. ஒரு 5-6 ஹவர்ஸ் கிளைம் பண்ணி போனோம். என்னோட அம்மாவே வந்துச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில். அம்மாவே உடம்பு சரியில்லாத டெங்கு கூட ஆயிடுச்சு அம்மாவுக்கு. அந்த டெங்கு சைடு எஃபெக்ட் ஆகிட்டு சைக்கேட்ரிஸ்ட் மெடிசின் கூட இப்போ கூட சாப்பிட்டு தான் இருக்கு அம்மா. ஸோ எத்தனை என்டையர் க்ரூ, ப்ரொடியூசர், டைரக்டர், ஹீரோ எல்லாம் கஷ்டப்படுறது தான் இந்த படம் கம்ப்ளீட் பண்ண. எஸ்பெஷலி அசோக் சார் ஃபாரஸ்ட்டில் ஸ்டக் ஆயிடுச்சு, எங்கே போனவே தெரியாமல், சாப்பிட இல்லாமல், தூங்குன இடம் இல்லாமல் ஃபாரஸ்ட்லேயே ஸ்டக் ஆயிடுச்சு. ஒரு ஸ்டோன் கீழே தான் உட்கார்ந்ததா ஹோல் நைட், நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துச்சு. ஸோ ரொம்ப கஷ்டப்படுத்த இடம் படம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள். ஸோ கம்மிங் 4th ரிலீஸு. ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போய் மவுத் பப்ளிசிட்டி கொடுத்து இந்த வெட்டியான படம் மாறுங்க. ஓகே மேம், கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத வச்சே தெரியுது படம் வந்து நல்லா வந்திருக்கணுங்க. ஸோ இப்போ அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஸோ இது வந்து நீங்கள் வந்து லவ் பண்ணிட்டு ஓடி போகிற மாதிரி ஒரு சீன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து அகெயின்ஸ்டாக வந்து அவங்கள வந்து கொலை பண்ணுற மாதிரி, நீங்கள் லவ் பண்ண அந்த பர்சனை வந்து கொலை பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு காட்டுக்குள்ளே வந்து 4-5 பேர் பிடிச்சி அவங்கள வந்து ரேப் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்க மாதிரி ட்ரெய்லரில் பார்க்கும்போது தெரியுது. ஸோ எதனால் இந்த கதை சூஸ் பண்ணீங்க மேம்? ஏன்னா ஏகப்பட்ட படம் வந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு ரேப் சீன் வச்ச படங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஜாதி பண்ண படம். இந்த படம் சூஸ் பண்ணது ரீசன் ரியல் இன்சிடென்ட்ஸு. அது மாதிரி அந்த காட்டுக்குள்ள இருக்க வாழ்க்கை எப்படி இருக்குது இந்த நம்ம படத்துல உள்ளமா காட்டுருக்கு. அதுக்கப்புறம் படத்துக்கு மூலமா ஒரு நல்ல மெசேஜ் கூட காட்டுருக்கு. அது நான் சொல்லிடுது நீங்கள் படத்தில் போய் பார்த்து தான் செம்மையாக இருக்கும். ஸோ ஒரு ரியல் இன்சிடென்ட்ஸு. அப்புறம் நேச்சர் தவிர நம்ம உலகத்தில் எதுவுமே உண்மையாக கிடையாது. நேச்சர் நமக்கு எப்போவுமே பாசிட்டிவ் வைப்ஸ் தான் கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி இடத்துல போய் இந்த மாதிரி ரியல் ஸ்டோரி பண்ணதுன்னா த்ரில்லிங் தான். ஸோ அந்த ரீசன் தானா நான் எடுத்துச்சு. ஐபிஎஸ் ஆஃபீஸர் நான் அந்த படத்தில். ஸோ செம்மையாக இருக்கு, ரொம்ப நல்லா சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே மேம், இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு இஷ்யூ பயங்கரமாக போயிட்டுருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னா மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக ஒரு பூம் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ அதுக்கு அந்த விஷயம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் தமிழ் நடிகைகளுமே ஆக்ட்ரஸுமே வந்து நிறைய பேர் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க. அம்மா எங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துச்சு, அவங்க கூப்பிட்டாங்க. இது நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியிலே இவ்வளோ வருஷமாக இருக்குங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் கண்டிப்பாக வர முடியுமா சினிமாவில்? அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி யாரும் சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியில் மட்டும் கிடையாது, இப்போ ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் எத்தனை இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லா இண்டஸ்ட்ரி இந்த விஷயம் இருக்கும். இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் ஆக்ட்ரஸ் நம்ம எல்லாமே சிங்கர் எல்லாம் ஃபேமஸ்னால அது கொஞ்சம் பேசப்பட்டுருது. அது தவிர மற்ற எல்லாரும் மறக்க வச்சிருக்கு. இது எல்லாம் இண்டஸ்ட்ரியில் இருக்க விஷயம் தான். இது பெருசாக சொல்ல எதுவுமே கிடையாது. எல்லாம் பெருசாக பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாமே இண்டஸ்ட்ரியில் இருந்த விஷயந்தான் இது எல்லாமே பெருசாக வைக்க டிஆர்பிக்காது பேசுகிறேங்க. நீங்களே சொல்லுங்க. இல்லை ஐடி இண்டஸ்ட்ரியில் இது இல்லையா சொல்லுங்கள். இல்லை இப்போது அப்படி பார்த்தோன்னா நம்ம வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் தானே அதிகமான
விஷயங்கள் நடக்குது. அப்படியெல்லாம் இப்போ ஐடியில் எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ண இல்ல இல்ல மாட்டாங்க. இல்ல 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 அப்படி கிடையாது. அப்படி நீங்க தோணுது, அப்படி எல்லாம் கிடையாது. என்னன்னா இந்த இந்த இண்டஸ்ட்ரியில நிறைய பேரை தப்பு பண்ணி இல்ல நான் தப்பு பண்ணலையே, என்ன ரேப் பண்ணிச்சு இது பண்ற மாதிரி சொல்லதுன்னா அது சரிப்பட கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க ஒருத்தருக்கு சொல்லது முன்னாடி நீங்க ரைட்டா ரோங்கா நீங்க யோசணும். அதுக்கப்புறம் தான் நீங்க சொல்ல முடியும். நீங்க அதெல்லாம் என்ன வேணாலும் எப்படி வந்தாலும் சொல்லது அது ரைட் சரிப்பட கிடையாது. இல்லை இப்போ ஐடி இண்டஸ்ட்ரி மற்ற இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து ஒன்ஸ் வந்து அந்த வேலைக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்க மேனேஜர்ஸ் வந்து அந்த வேலையில் தான் இது பண்ணுவாங்களே தவிர, பட் வந்து வேலைக்கு நான் உன்னை ஜாயின் பண்ணணுன்னாலே நீ எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. பட் சினிமாவில் அப்படி கிடையாதுல்ல. சினிமாவில் வந்து நீ எனக்கு இந்த படம் நடிக்கணும்னாலே நீ எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குல்ல. அப்படி இல்லாமல் கிடையாது. இது இது நீ இது உங்களுக்கு யார் அப்படி சொல்கிறது? இல்லை பெரிய பெரிய நடிகைகளையே இந்த மாதிரி வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்களே. இப்போ சகிலா மேமும் சொல்கிறாங்க ஓப்பனாக வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயம் இருக்கு, நான் இல்லாத சொல்ல கிடையாது. ஷக்கிலா மேம் என்ன சொன்னா? இல்லை சகிலா மேம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஆமாம் உண்மையிலுமே அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிடுவாங்க தான், கூப்பிடுதான், அது இருக்குதான், அதை நான் இல்லது சொல்லது கிடையாது, அது இருக்கு. பட் இல்லை அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட உண்மையாக டேலண்ட் இருக்கா, நீங்கள் ரைட்டான ரூட் எடுத்தனா உங்களை பெர்மிஷன் இல்லாமல் உங்கள் தொட்ட கூட மாட்டேன். அப்படி எப்படி இதை பேச முடியும் சொல்லுங்க? அப்புறம் இந்த மாதிரி ஒரு சப்போஸ் ஒரு விஷயம் நீங்கள் பாதிக்கப்பட்டதுன்னா நீங்கள் உடனே போய் அதில் ஆக்ஷன் எடுக்கணும். 10 வருஷம் கழிச்சு நீங்கள் பேசினா நீங்களே தப்பா பண்ணுறீங்க. இல்ல அப்படி பார்த்தா அப்படி அந்த ஆக்ஷன் எடுக்க விட மாட்டாங்களே. அதுலயும் ஒரு யாரு சொன்ன ஆக்ஷன்? இது இப்போ வாய்ஸ் அவுட் பண்ணா உங்களை காலி பண்ணிடுவாங்கல்ல. யாரு சொன்னா அப்படி காலி பண்றோம்? அப்படி இல்லாம கிடையாது. நீங்க போலீஸுக்கு போங்க, நீங்க கோர்ட்டுக்கு போங்க, நீங்க மீடியாவுக்கு போங்க. உங்க வாய்ஸ் நீங்க ரேஸ் பண்ணனா நீங்க ஒரு எக்ஸாம்பிள்லே வர யூத்துக்கு நீங்க எக்ஸாம்பிள்லே இருக்கும். அப்போ அதுவே உங்களுக்கு போதுதானா? யார் உங்க ஸ்டாப் பண்ண முடியும்? இப்போ மீடியா எடுத்து பாருங்க, சோஷியல் மீடியா எவ்வளோ ஃபேமஸாக இருக்கு. ஒரு இன்சிடென்ட் உங்க பரபரனா இதாகும், எல்லாருக்கும் தெரியும். அப்போ எவ்வளோ ஈஸியாக இருக்கு. அப்படி எல்லாம் கிடையாது. நம்ம தப்பாகவே போர்ட்ரேட் பண்ணிருக்கு. அதனால தான் எல்லாமே இப்படி பேசுறீங்க, இப்படி பண்றீங்க. எல்லா இண்டஸ்ட்ரியுமே இருந்த விஷயம் தான் நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம். நம்ம போய் உலகத்தில் மாற முடியாது. நீங்க போய் இந்த உலகத்தை மாற முடியுமா? இண்டஸ்ட்ரி இந்த விஷயம் மாற முடியுமா? முடியாது. அப்போ அதுதான் உண்மையான விஷயம். நமக்கு நம்ம கேரக்டர் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், நமக்கு ஒரு விஷயம் ஆனா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அதை தவிர இதை தப்பு பண்றாங்க, அவங்க தப்பு பண்றாங்க, அவங்க தப்பு பண்றது சொல்றது என்ன? இது சரிப்படியே கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் சரியா இருக்கா நீங்க பாருங்க. உங்களுக்கு ஏதாவது இண்டஸ்ட்ரியிலேருந்து அப்ரோச் வந்திருக்கணும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி? இது இருக்கும், ஜாஸ்தி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. என்னன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. நான் எப்பவுமே போய் சொல்ல மாட்டேன். எனக்கே ஒருத்தர் அப்ரோச் பண்ண முன்னாடி 10 வாட்டி யோசிடுவா. அப்ரோச் பண்ண டேபிளில் பேசுவோம், ஆமாம்மா இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன், அவ்வளோதான். அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கே நான் போகிறத வாய்ப்பை கொடுக்கவே மாட்டேன். அப்புறம் ஒரு கையில் கிளாப் பண்ண முடியுமா? 2 கையை தானே வேணும் கிளாப் பண்ணுது. அப்புறம் அந்த மீ டூ விஷயம்ல வந்து தெரியுமா, அந்த பொண்ணு சொல்றீங்க இவங்களுக்கு போய் காம்ப்ரமைஸ் பண்ணுங்க, அவங்களுக்கு போய் காம்ப்ரமைஸ் பண்ண. ஒரு டைம் பண்ணனா ஒரு மிஸ்டேக் ஆக சொல்றான். அதே மிஸ்டேக் திருப்பி பண்ணா அது மிஸ்டேக் கிடையாது. அது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க பண்றீங்க. ஓகே எனக்கு ஷார்ட் கட் கிடைச்சிரும், இவங்களுக்கு போய் நான் காம்ப்ரமைஸ் பண்ண எனக்கு படை கிடைச்சிரும். ஏமா அது பண்ணிதோடுறது கூட நீங்க உங்க மிரர்ல உங்க ஃபேஸ்ல நீங்க பார்த்தனா எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? என்னம்மா எனக்கு டேலண்ட் இருக்கா இல்லாத தெரியல, நான் அவங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி தான் இந்த படம் எடுத்திருக்கு. அப்போ நீங்கள் பார்க்க முடியாது. எப்படி எவ்வளோ கேவலமாக இருக்கும், எவ்வளோ தப்பாகவே இருக்கும். அப்போ இருக்கவங்களுக்கு மைண்ட் செட் என்ன இருக்குன்னா எப்படியாவது நம்ம உள்ளே போகணும். இல்லை அப்படி ஆக போனது கூட நீ ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு அந்த திறமை இருக்கா, உங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்க மட்டும் தான். ஒரு வேலை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஒரு படம் கொடுத்தா சப்போஸ் அதில் சக்ஸஸ் ஆகலைன்னா, உங்கள் ஆக்டிங் சரியில்லைன்னா என்ன பண்ணுறோம்? பிகாஸ் நீ காம்ப்ரமைஸ் பண்ண தானே கொடுத்த. உங்களை இதை ஒரு இது தப்பான ரூட் எடுத்து இது பண்ணதால உங்களுக்கு இதை கிடைச்சிச்சு. அப்போ அங்கே அந்த இண்டஸ்ட்ரியை அந்த கேரியரே அப்போவே க்ளோஸ் ஆகும். நான் எல்லாருக்கும் சொன்ன தப்பான ரூட் நீங்கள் தயவு செய்து சூஸ் பண்ணாதுங்க. ரைட் ரூட்டில் போங்க. கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தவங்க பரவாயில்ல, நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். ஓகே மேம். இப்போது நாங்கள் உங்களோட ரீல்ஸோட கமெண்ட்ஸ்லேயே நிறைய பார்த்தோம். ஸோ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா எதுக்கு இவ்வளோ கிளாமரு, ஸோ எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, பட வாய்ப்பு வேணும்னா போய் நடிங்க, ஒரு டேரக்டர் போய் பாருங்க, ஏன் இப்படி கிளாமர்? எனக்கு எந்த யாரை எங்க கமெண்ட்ல நீங்கள் பார்த்துருக்கேன்? இல்லை உங்களோட ரீல்ஸோட இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ் நான் ஒரு நல்ல ஒரு விஷயம் கிளியராக உங்களுக்கு சொல்கிறோம். நான் ஒரு பிக்கினி போட்ட கூட ட்ரெஸ் போட்டு நான் இது இன்டர்வியூவில் சொன்ன விஷயம் தான் போட்ட கூட ஒரு 100 கமெண்ட் இருக்குன்னா 100ல் ஒரு மேக்ஸிமம் ஒரு 4-5 கமெண்ட் இருக்கும் ஹாட்டாக இருக்கு. இது நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு யாருமே சொல்லுது கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதே மாதிரி இது ஒரு பேஷன்.
இது இந்த கேரக்டர் இந்த கிளாமர் தேவைன்னா நான் பண்ணுவேன். அந்த கிளாமர் போட்டு நான் போஸ்ட் பண்ணேன்னா இது என்னோட வேலை. அப்படிதான் நான் பார்க்கும். மற்றவே இல்லை எதை பேசுகிற அதை பேசுகிற நான் போய் அவங்களுக்கு நீங்கள் எப்படி பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாது சொல்லிட்டு நீங்கள் ஒரு வாட்டி யஷிகா இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்துருக்கா? கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிருக்கான். நான் பர்சனலாக போய் பார்த்துருக்கு. ஸோ அவங்க என்ன பேசுறத விட நம்ம என்ன பண்ண சொன்னோம், நம்ம என்ன பண்றோம் அது நம்ம பொதுவாகவே வந்து இந்த மாதிரி கிளாமர் ஆர்டிஸ்டுக்கு வந்து ஒரு தப்பான ஒரு பிம்பம் இருந்துட்டு இருக்கு. யாரை சொல்றீங்க? இல்லை பொதுவாகவே இப்போ இவங்க வந்து நார்மலாக இப்போ நம்ம ஒரு ஐட்டம் சாங் வந்து ஒரு படத்தில் பண்ணுறோன்னா இவங்களாம் அப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு பொது இந்த உலகத்தில் பேசதான் ஆகும். நம்மனால அதை ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் என்ன பார்க்கனா நீங்கள் பார்க்க பாரவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தெரிஞ்ச லெவலுக்கு தானே நீங்கள் பேச முடியும். அதுக்கு மேலே நீங்கள் பேச முடியுமா? முடியாது. அப்போ நீங்கள் ரைட்டு தானே நீங்கள் பேசுறது. உங்கள் பார்க்க பாரவே தானே இருக்கும். என்னை பற்றி நீங்கள் பேச கிடையாது. நீங்கள் பார்க்க பாரு ஐயோ அவன் இப்படி இருக்கா அப்படி இருக்கா சொல்ல நீங்கள் பார்க்க பாரவே தான். அது என்னை பற்றி கிடையாது. அதுதான் உண்மையான விஷயம். 10 பேர் இங்கே இருக்கோம். நான் இங்கே ஒரு இன்சிடென்ட்ஸ் நினைக்கும். 10 பேர் சொல்ல முடியுமா என்ன இன்சிடென்ட்ஸ்? 10 பேருக்கு 10 விதமான விதி சொல்றோம். அது உண்மையா இன்சிடென்ட் எவனை சொல்ல முடியாது. எனக்கு மட்டும்தான் தெரியும் அது ஏன் ஆயிடுச்சு எப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டேன். ஒரு 1 or 2 people இருக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல். ஆமா இவங்களுக்கு இவங்க அடிச்சிச்சு இந்த அடிச்சு இதான் இவ்வளவுதான் அப்படிதான் சொல்றோம். 10 பேருக்கு சொன்னா ஏன் அவங்களுக்கு அடிச்சு ஏன் அதான் அப்படி. இப்போ ஒரு இன்சிடென்ட்ஸ் பாருங்க, பிரியங்கா சண்டை. அந்த சண்டை கூட எத்தனை பேரை பேசிருக்கலாம். அந்த சண்டை கூட ஒரு விஷயம் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா ஷக்கீலா மேம் கூட சொல்றோம். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு முதல்ல பெண்களும் ஒரு லேடிஸ், நீங்க ஒரு லேடிஸ் கூட பர்சனல் லைஃப் நீங்க உங்களுக்கு அந்த பெர்மிஷன் யாருமே கொடுக்க கிடையாது. அவங்க பர்சனல் லைஃப் பேசுறத நீங்க பேசக்கூடாது. உங்களுக்கு என்ன சண்டை அந்த சண்டை மட்டும் நீங்க டிஸ்கஷன் பண்ணுங்க. யாருக்குமே பர்சனல் லைஃப் நீங்க ஜட்ஜ் பண்ண மாட்டேன். ஏன் அவங்க ஹஸ்பண்ட் பத்தி பேசுறது ஏன் தேவையா? தப்பதானா? நீங்க ஃபர்ஸ்ட் முதல்ல நீங்க என்ன பண்ண மட்டும் நீங்க போய் ஃபுல் வேர்ல்டு நம்ம சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு முடியாது. வேர்ல்டு ஸ்டார்ட் ஃப்ரம் யூ. நீங்க முதல்ல சேஞ்ச் ஆகுங்க, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி வேர்ல்டு சேஞ்ச் ஆகும். அவ்வளவுதான். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஒழுங்கா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நம்ம ஒழுங்கா இருக்கணும். அவ்வளவுதான். எது இருந்தாலே ஒரு அப்படி விட மாட்டாங்களே, ஏதாவது ஒரு ப்ரெஷர் பண்ணுவாங்கல்ல. யாரு ப்ரெஷர் பண்ணுவோம் சொல்லுங்க? இல்ல இப்ப நம்மளே ஒரு படத்துக்கு போறோம், இப்ப அப்ரோச் பண்றான்னு அப்ரோச் பண்ண கூட நீங்க சாஃப்டா சொல்லிட்டு இது பெரிய விஷயமே எடுத்துட்டு நான் இது பண்றேன்னு சொல்லிட்டு அது சாஃப்டா ஹேண்டில் பண்ணா அவ்வளவுதான். அதுல கதை முடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் அது சாப்டரே க்ளோஸ் ஆகும். நம்ம ஆக்சுவலாக உங்களோட ஆடியோ லஞ்ச் அந்த இதில் வந்து வைரமுத்து சார் வந்து வந்திருப்பார். அவரோட லிரிக்ஸ்லாம் கூட இருக்குது அப்படின்ற கேள்விப்பட்டோம். ஸோ இப்போ வைரமுத்து சாரை பற்றி நிறைய கான்ட்ரவர்ஷியல் விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட சுசித்ரா அவர்கள் சொல்லியிருப்பாங்க, என்னை வந்து தனியாக கூப்பிட்டாரு, உனக்கு கிஃப்ட்டு தரேன்னு கூப்பிட்டு போயிட்டு என் பாட்டியை கூப்பிட்டு போனதுனால அங்கே போயிட்டு அவருக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல, டக்குன்னு முழிச்சிட்டு பேண்டின் ஷாம்பு கொடுத்து அனுப்பிச்சாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? உங்கள் படத்தில் இருக்கிறது ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணும்ல. என்னன்னா ரொம்ப ரொம்ப தப்பு அவங்க பேசுறது. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஃபர்ஸ்ட் முதல்ல உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட்ஸ் ஆனனா நீங்கள் அப்போவே பேசணும். இப்போ வந்து பேசுறத ஒரு பழி வாங்கின மாதிரி தான் எனக்கு தோணுது தான். ஏன்னா அப்போவே பேசுறதுன்னா ஒரு இந்த யூத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். அதை சின்னமே கூட பேசுறது ஏன் எத்தனை வருஷம் பேசாமல் இருந்தாச்சு? அப்போவே பேசணும். அப்போ பேசணும் இருந்த மறக்கிட்ட அந்த விஷயம் கேரியருக்கு ரொம்ப முக்கியம் கொடுத்து இவ்வளோ தூரம் வந்து அப்புறம் பேசுதோ. நீங்கள் ஒரு பேடாக தப்பாகவே எக்ஸாம்பிள் வர யூத்துக்கு தப்பாகவே எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ணுறீங்க. ஏன் அப்படி பண்ணுறீங்க? அது தயவு செய்து எந்த எக்ஸ்கியூஸ் யாருமே சொல்லக்கூடாது. ஐயோ எனக்கு ப்ரெஷராக இருக்கு, எனக்கு பிளாக்மெயில் பண்ணுவான், இல்லைன்னா எனக்கு தைரியம் இல்லை. அப்போ தைரியம் இப்போ எங்கேருந்து தைரியம் வந்துச்சு? இல்லை இப்போ இண்டஸ்ட்ரியில் அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கல்ல, இப்போ நம்ம சொன்னால் நம்புவாங்கன்றதுக்காக கூட சொல்லலாம்ல. அப்போ தப்பு. அப்போ அவ்வளோ தூரம் நீங்கள் அந்த வெறி எல்லாமே வச்சுரு நம்ம செல்ஃபிஸ்க்காது நம்ம மேலே வரணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய திங்ஸ் நீங்கள் மறக்க வச்சிருந்தே அதை எவ்வளோ பெரிய தப்பை சொல்கிறீங்க? அப்போவே சொல்லிருந்தேன்னா வர யூத்துக்கே அதை தப்பான பண்ண ஆள தெரியுமா? அவங்களே ரைட்டான ரூட்டில் போயிடும். இவ பேசச்சு அதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடாது, நம்ம கேரியர் தான் முக்கியம் சொல்லு. இவ பேசாம மறக்கனால இன்னும் எத்தனை பேரை பாதிக்கும் நமக்கு தெரியுமா? சொல்லுங்க. இந்த சைடு யாரை பார்க்கலாம்.
அதனால எனக்கு 2 பேருமே பேசுறது ஒரு தப்பான. நீங்க ஃபர்ஸ்ட் எந்த இன்சிடென்ட்ஸ் இருந்தாலே அந்த ஆன் த ஸ்பாட் நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணணும், இல்லைனா நீங்க கோர்ட்டுக்கு போகணும், இல்லைனா நீங்க மீடியாவுக்கு போகணும். எத்தனை இது இருக்கோ இது ஸ்டாண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்க ரைட்டா இருக்கும். நீங்க தப்பா இருந்து வேறொருத்தருக்கு தப்பா சொல்லது ரைட்டா? தப்பா பண்ணது தப்பு, தப்பு பார்க்கறது தப்பு, தப்பு அந்த அந்த இன்சிடென்ட்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே தப்பு. இது எல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. இது பண்ணவே கூடாது. 2 பேருமே இன்டர்வியூல நான் பார்த்தாச்சு. எத்தனை வருஷமா அதை மறுக்கிற இருப்பிலேயே தப்பு. ஆனா இப்போ சுசித்ரா அவர்களே என்ன சொல்றாங்கன்னா, சின்மயை வந்து அப்ரோச் பண்ண டைம்லேருந்து அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ கல்யாணத்துக்கு வந்து வைரமுத்து அவர்கள் போயிருக்காரு. அவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க சின்மை. அப்போ நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் ஏன் போய் காலில் விழணும்? நீங்கள் ஏன் போய் சிரிச்சுக்கிட்டே போய் காலில் விழுறீங்க? என்னது இது இப்படின்னு சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்க? சுசித்ராவே சொல்லி அதுதான் சொல்கிறீங்க. இதுதான் நான் விஷயம் சொல்கிறேங்க. நீங்கள் உங்கள் சப்போர்ட்டுக்காக உங்கள் கெரியருக்காக உங்க மேல வரும்னு சொல்லிட்டு எது இருந்தாலும் கூட அதை மறக்கிறதே பெரிய விஷயம் தானா? இப்ப போய் சொல்லது என்ன பிரயோஜனம் இருக்கு? எனக்கு ஒன்றும் தெரியல. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. அப்ப அந்த விஷயம் மறுக்கிறேன் இப்போ சொல்றது அவங்க என்ன நினைச்சு சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? நீங்க பண்ணதே தப்ப சொல்ல நீங்க எக்ஸெப்ட் பண்ணணும். இப்படி பண்ணக்கூடாது. தயவு செய்து இப்படி பண்ணா வர யூத்தே இதை ஃபாலோ பண்றோம். ஐயோ அவங்களே பண்ணல, நம்மளே பண்ண மாட்டோம், அவங்களே பண்ண முடியும்னா நம்ம எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுவே ஃபாலோ பண்றோம். அப்ப நீங்க அந்த டைம் ஸ்டாண்ட் எடுத்தனா எல்லாம் பொண்ணுங்க ஓகே நம்மளே ஏதானும் நம்மளே ஸ்டாண்ட் எடுக்கலாம், நம்மளே மீடியாவுக்கு போகலாம், நம்மளே இதை பண்ணோம்னு சொல்லிட்டு அது ஒரு எக்ஸாம்பிள் செட் ஆகும். இது தப்பான எக்ஸாம்பிள் செட் பண்றதுக்கு. ஓகே மேம். ஏன்னா இப்போ சுசித்ரா அவர்களுமே நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணாங்க. என்னன்னா தனுஷ் சார் மேல அது ரொம்ப ரொம்ப தப்பா. தனுஷ் பத்தி பேசுறது எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனுஷ் கூட நான் மலேசியால ஷோ பண்ணிருக்கேன், நம்ம பாட்டி கூட பண்ணிருக்கோம். அந்த டைம்ல நயன்தாரா ஹஸ்பண்ட், அப்புறம் நிறைய நம்ம விஜய் டிவியில் அன்டன் அவங்க நிறைய பேர் இருந்துச்சு. நம்ம எல்லாமே கேஷினோ போயிருந்தோம் மலேசியா ஈவெண்ட் முடிச்சுட்டு. பர்சனலாக அவங்க நல்லா எனக்கு நல்லா தெரியும், வெரி குட் பர்சன். உங்கள் கண்ணில் பார்த்துருக்கா அவங்க கே சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஒரு ஆர்டிக்ஸ் பற்றி எப்படி நீங்கள் தப்பா பேசுகிறீங்க? இது ரொம்ப பேடு கர்மா, இப்படிலாம் பேசக்கூடாது. நீங்கள் கண்ணில் மட்டும் பார்த்து மட்டும் சொல்லுங்கள். தயவு செய்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணாதுங்க. இது பேடு கர்மா உங்களுக்கே மாறிட்டு வரவா? இது இப்படி நீங்கள் சொல்லதுன்னா சொல்லக்கூடாது, தப்பு. நீங்கள் இதை எதனால் இருக்குமா இந்த மாதிரி கிரியேட் பண்ண? சின்மையாக இருக்கட்டும், இப்போ சுசித்ரா அது அவங்களுக்கு தவிர வேற யாருக்கு தெரியும்? நான் ஃபர்ஸ்ட் யாருமே ஜட்ஜ் பண்ண மாட்டேன். இப்போ ஒரு விஷயம் நீங்கள் ஒரு சின்மையாக நீங்கள் இருக்கும், நீங்கள் பண்ணனா உங்கள் மனசுக்கு தவிர எனக்கு தெரியுமா? தெரியாது. நான் கேட்ட மட்டும் நான் பார்வையில் மட்டும் தானே நான் சொல்ல முடியும். உங்களை மட்டும் தான் நீங்கள் எதனால பண்ண பழி வாங்க வேணுமா, இல்லைன்னா உங்களுக்கு ஒர்க் இல்லையா, எந்த ரீசனுக்காக நீங்க பண்றது எனக்கு தெரியாது. பிகாஸ் நீங்க இந்த கரெக்டா உண்மையா நான் எக்ஸெப்ட் என்ன பண்றோம் அப்ப நீங்க பேசுறோம். அப்போ உங்களுக்கு உங்க ஒர்க் பண்ண இடத்துல உங்க பாஸ் உங்களுக்கு தவறா பார்த்து பார்ட்டியில கூப்பிட அவ்வளவு பெரிய விஷயம் கூட நீங்க ஆக்ஷன் எடுக்க இல்ல. ஏமா இப்படி பண்ற? நீங்க ஒரு லேடிஸ் தானா? லேடிஸ் தானா ஒரு லேடிஸ்கார்டு எக்ஸாம்பிளா வாழணும். அப்பவே நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். தப்பு எல்லாம் நீங்க பண்ணிட்டு நீங்க வந்து பேசுறீங்க, என்ன ஆதாரமே இல்லை. ஏன்னா நிறைய பெரிய பெரிய நடிகர்களை வந்து அவங்க தாக்கி பேசியிருக்காங்க. அஜித் சார், விஜய் சார் எல்லாத்துமே தாக்கி பேசியிருக்காங்க. அது பேசுறத யாரு பேரு ஸ்பெல்லாம் தெரியுமா? அவங்க பேரு ஸ்பெல்லாம். அவங்க அந்த அவங்கள பேர் தான் ஸ்பெல்லாம். என்ன தெரியுமா? அவங்க முதல்ல கரெக்டா இருக்கனா, அவங்க கரெக்டா பேசுனா எல்லாம் மக்களை முட்டாள கிடையாது. மக்களுக்கு நல்ல இது இருக்கும், ஷார்ப்பான இது இருக்கும். அவங்க எல்லாரும் தெரியும் எதனால பேசுறேன் எது சொல்லிட்டு அவங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கு. வேட்டைக்காரி படம் நாங்கள் ஏன் தேட்டரில் பார்க்கணும்? ஒரு வார்த்தை மக்களுக்காக சொல்லி. வேட்டைக்காரி ஏன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்த இடம் படம். ஆக்ஷன் இருக்கு, அப்புறம் காமெடி இருக்கு, ரொமான்டிக் இருக்கு, சாங்ஸ் சூப்பராக இருக்கு. வைரமுத்து சார் சூப்பராக எழுதிருக்கு. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு வேட்டைக்காரி பேர். நான் எனக்கு ஆடியோ ரிலீஸ்லேயே சொன்னேங்க, இனிமேல் எனக்கு சஞ்சனா சிங் இல்லாமல் எனக்கு வேட்டைக்காரியே கூப்பிடுங்க. நீங்கள் எல்லாம் வேட்டைக்காரியே தான் கூப்பிடணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் படம் பாருங்கள், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து கூட போய் படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச்.